வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸுடைய பேக் நெக் எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நார்மலாக எப்பயும் போல் பேஸ் லைன் 3 லைன் வந்து ஜரி யூஸ் பண்ணி நான் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த த்ரெட் வந்து A1 மம்தா பிராண்ட் ஜரி த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நார்மல் அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம 3 லைன் வந்து பேஸ் லைன் கொடுத்து முடிச்சுக்கலாம். ஜரி லைன்லன்னா நம்ம நார்மல் சில்க் த்ரெட்லேயும் கொடுத்துடலாம். அந்த ஜரி லைன்லேருந்து இந்த அளவுக்கு ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஜரி லைனுக்கு அப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு இந்த செயின் ரோல் எடுத்திருக்கேன். இந்த செயின் ரோல் பார்த்திங்கன்னா கோல்டு கலர். ஸோ இந்த கலருக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் செயின் கொடுக்குறத விட கோல்டு கலர் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஆப்டாக செட் ஆகும். ஸோ அதனால் நான் கோல்டு கலர் செயின் ரோல் எடுத்திருக்கேன். ஸோ செயின் ரோல் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றது வீடியோஸ் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஈவன் ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலனாலும் இந்த வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு செயின் அந்த ஸ்டோன் ரோ இருக்கு இல்லையா, அதுக்கு இடையிலையும் நான் அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு உள்ளே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டு அகைன் பக்கத்தில் உள்ள ஸ்டோனுக்கு போகிறேன். ஸோ இந்த மாதிரி நாம் வந்து 2 ஸ்டோனுக்கு இடையிலையும் கொடுக்கலாம். ஸோ அதை விட வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டோனுக்கு இடையில கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சேஃபாக டைட்டனாக பிடிச்சிக்கும். ஸோ அதனால் நான் சிங்கிள் ஸ்டோனுக்கு இடையிலேயே கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங்கும் கொஞ்சம் நீட்டாக வரும். 2 ஸ்டோனுக்கு இடையில கொடுக்குறத விட சிங்கிள் கேப்புக்கு இடையில கொடுக்கும்போது நல்லா ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செயின் ரோலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம கம் அப்ளை பண்ணி செயின் ரோலை ஸ்டிக் பண்ணாலும் அதுக்கப்புறம் நார்மல் சோவிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்யூச்சரில் க்ளூ எடுத்துக்கிச்சு அப்படின்னா நமக்கு செயின் ரோல் எடுத்துக்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் நார்மல் நீடில் அண்ட் சேவிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதை முடிச்சுட்டு பார்ப்போம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஒன் மோர் லைன் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கேன். அந்த செயின் ரோலுக்கு அப்புறம் இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றிலுமே வந்து ஜர்தோசி ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஜர்தோசி எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம பீடு எடுத்துக்கிறோம். நம்ம 2 mm பீடோ 3 mm பீடு எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீடை வந்து நான் இடையில வந்து இப்போ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் மாதிரி நம்ம த்ரெட்டில் பண்ணுவோம் இல்லையா, அதே வந்து பீடு யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். வாட்டர் ஃபில்லிங்கே வந்து வளைஞ்சு இல்லாமல், அதாவது ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு வந்து பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான், ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் கிடைக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு பீடு இல்லாமல் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் மறுபடியும் ஒரு பீடை இன்சர்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். ரொம்ப நெருக்கமாக ஃபில் பண்ண தேவையில்லை. ரொம்ப நெருக்கமாக பண்ணோம் அப்படின்னா எம்டியான செயின் ஸ்டிச் போடாமல் அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு அடைச்ச மாதிரி நெருக்கமாக கிடைக்கும். இதில் வந்து கஸ்டமர் வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கேப் விட்டு இன்சர்ட் பண்ணுறேன். நான் இன்சர்ட் பண்ணுறது ஸ்டிச்சிங் பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஒரு பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு பிளாங்காக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பீட் இன்சர்ட் பண்ணுறேன். இதை இப்படியே வளைச்சி நம்ம போட்டோன்னா நமக்கு அழகாக ஃபில் ஆயிரும். ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த டிசைன் ரொம்ப சிம்பிள் தான் அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஆனால் இது வந்து பண்ணுறது ஒர்க் பண்ணும்போது தான் இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஈஸியாக வந்து ஃபில்லிங் ஆகாது. ஸோ கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கிற டிசைன் தான் இது. ஸோ இதே மாதிரி எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை கொஞ்சம் கவனமாக பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கேப்லாம் எங்கெங்கே இருக்கோ ஈவனாக இருக்கிற மாதிரி அந்த இடத்துல பீடை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோன்னா சரியாயிடும். ஸோ இதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு பார்ப்போம்.
ஸோ இந்த மாதிரி ஈவனாக ஃபில் பண்ணிட்டு வரும்போது நமக்கு ரொம்பவே அழகான டிசைனாக இது கிடைக்கும். ஸோ இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக அழகாக வந்தது. இந்த ப்ளவுஸுடைய சாரீ வந்து இது தான் டிஷ்யூ சில்க். இது டிஷ்யூ சில்க்கு தான் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதோட அட்டாச்டு ப்ளவுஸ்லேயே தனியாக சில்க் காட்டன் எதுவும் எடுக்கலை. ஸோ ரொம்ப இந்த சாரியுமே பார்க்குறதுக்கு சிம்பிளாக எலிகண்ட்டாக நீட்டாக இருக்கும். ஸோ ப்ளவுஸும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டிசைன் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வேணாலும் பண்ணலாம். பட் கஸ்டமருடைய சாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நான் என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்மளுடைய இதே சாரிக்கே வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணலாம் டிசைன்ஸ் நிறைய. பட் நான் கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தானே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவங்க வந்து ஆல்ரெடி சர்ச் பண்ணி இந்த மாதிரி நமக்கு வேணும்ன்ட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியே பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார்த்திங்கன்னா அங்கங்கே பீடு வந்து கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு பார்டர் போர்ஷன் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க ஸ்டிச் பண்ணும்போது, அதை கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ பார்டர் இல்லாமல் அங்கங்கே பீடு மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதே மாதிரியே பண்ணியாச்சு. சேம் இதே சாரீக்கு இன்னும் அழகாக எலிகண்ட்டாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட்டு கஸ்டமருக்கு என்ன சாய்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சில ரிப்பீட்டட் டிசைன்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த சாரீ கொடுத்தவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். அவங்களோட ஃப்ரெண்டு 2 பேருக்கும் ஒரே மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சாரியுமே வந்து நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அந்த சாரீக்கு ப்ளவுஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ 2 டிசைனுமே எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 டேஸில் ஒரு ப்ளவுஸ் டிசைன் முடிக்கணும் அப்படின்னா இந்த டிசைன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கணும்னு நினச்சாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்னொரு சாரீ, அவங்க ஃப்ரெண்டோட சாரீ. இதுவுமே வந்து டிஷ்யூ சில்க் தான், டிஷ்யூ வித் காட்டன் மிக்ஸ்டு. அது வந்து ஃபுல்லாக டிஷ்யூ கிளாத்து, இது வந்து காட்டன் மிக்ஸ்டு மாதிரி இருந்தது. ஸோ அதோடைய ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் க்ரீன் வித் மரூன் கலந்த மாதிரி டபுள் ஷேட் உள்ள ப்ளவுஸு. ஸோ அதுக்கும் அதே சேம் டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரி பண்ணி போடணுன்றதுனால ஸோ அதே மாதிரியே பண்ணியாச்சு. அந்த ப்ளவுஸில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணமோ அதே பேட்டர்ன் வந்து இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் ரொம்ப அழகாக நீட்டாக வந்தது. இவங்களுக்கு ஹேண்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க, பேக் நெக் அண்ட் ஃப்ரெண்டு மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். உங்களுக்கு சிம்பிளாக நீட்டாக அழகாக குயிக்காக ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த டிசைனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த நெக்லைனில் இருந்து அந்த டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஒரு 2.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா 3 இன்ச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 1.5 இன்ச்சு கூட பண்ணலாம். கொஞ்சம் சின்னதாக வரும், அவ்வளோதான். உங்களுக்கு டைம் குறைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா 1.5 இன்ச் 1.25 இன்ச் அந்த அளவுக்கு கூட பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் நீட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.